எவ்வளவுதான் நஷ்டமாகட்டும், என் வேத புத்தகத்தை நான் விடவே மாட்டேன். வேத புத்தகம் என் தெய்வம், என் ஜீவன், என் போதனம் எல்லாமே தான். மறுபடியும் பிரச்சனை வரும்போது இதையே சொல்லி காமிப்பார். திருடி வாயுமோடு நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான், சந்தோஷமாய். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவனுடைய மனுஷன் இவ்வாறு சாட்சி சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு நஷ்டங்கள். நல்ல ஒரு விசுவாசி எந்த தொழில் ஆரம்பித்தாலுமே அவருடைய வாழ்க்கையில தோல்வி தோல்வி தோல்வி. கடன் எடுத்து தொழில் ஆரம்பிப்பார், அது தோல்வி. இருந்த நகைகள் எல்லாம் ஈடு வச்சு ஆரம்பித்தார், தோல்வி. சொத்து எல்லாவற்றையும் விற்று ஆரம்பித்தார், தோல்வி. ஹல்லேலூயா. ஆனா வேத புத்தகத்தை மாத்திரம் அவர் விடல. ஹல்லேலூயா. வேத புத்தகத்தை இரவும் பகலும் அவர் படித்து கொண்டே இருந்தார். எவ்வளவுதான் நஷ்டமாகட்டும், என் வேத புத்தகத்தை நான் விடவே மாட்டேன். வேத புத்தகம் என் தெய்வம், என் ஜீவன், என் போதனம் எல்லாமே தான் என்று வேத புத்தகத்தை வைராக்கியமாக இரவும் பகலும் படித்துக் கொண்டே இருக்க ஆரம்பித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடைசியாக ஒரே ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு நம்ம கூலி வேலைக்கு போயிடலாம் அப்படி என்று அவர் ஆரம்பிச்சார் பாருங்க. அதுல பிக்கப் ஆயிட்டாரு, பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை கைவிட்டாலும் எதை விட்டாலும் எது எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, என் வேத புத்தகத்தை நான் விட மாட்டேன் என்று தீர்மானமாக வைராக்கியமாக அவர் படித்து 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 தேவனுடைய சந்தோஷத்தையும் தேவனுடைய ஆதலையும் அவர் தேவனுடைய தைரியத்தை பெற்றுக் கொண்டபடினால தேவன் அவரை கைவிடலைங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று நீங்களும் கூட சாட்சி சொல்லுங்க. அப்படி சொன்னா சொல்ல முடியும். தேவ வேத புத்தகம் மாத்திரம் இல்லைன்னா நானும் அழிஞ்சு போயிருப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் சொல்ல முடியுங்க, இந்த வேத புத்தகம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னா நான் அழிச்சிருப்பேங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கூட மனைவி இருக்கிறாங்க, அவங்க சாட்சி. நான் எவ்வளவு நேரம் எப்படி படிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும், பொய் சொல்லல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதான் வந்தாலும் சரி, என் வேத புத்தகத்தை மாத்திரம் நான் விட மாட்டேன். என்ன பிரச்சனை வரட்டும், என்ன சோதனை வரட்டும், என்னவோ வரட்டும்ங்க, வேத புத்தகத்தை நான் வாசிப்பேங்க. ஹல்லேலூயா. அந்த வேத புத்தகம் தான் எனக்கு சமாதானம் கொடுக்குதுங்க, எனக்கு சந்தோஷம் தருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பவும் இதுவரையும் தேவனுடைய சமூகத்துல நான் இருக்கிறேன்னா அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. இதே போல நீங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்ல முடியும்.
முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் சொல்லுவாங்க, தேவனை வேத புத்தகத்தை நேசிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் சொல்ல முடியும். ஆனா இந்த வசனம் சொன்னது யாருங்க? தாவீது சங்கீதக்காரர், தாவீது ராஜா. இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில என்னென்ன சோதனைகள் வந்தது அதை பற்றி நான் உங்களுக்கு வேத வசனத்தின் மூலமா உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன். ஏன் அவர் அப்படி சொன்னார்? ஏன் அவர் அப்படி சொன்னார்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருக்கு என்ன சோதனை வந்தது என்பதை நான் உங்களுக்கு 2-3 வசனத்தை முன்பாக வைத்து உங்களுக்கு ஆவியானவர் ஏவுதல்படி சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானார்கள். அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. இதுல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். இந்த 1வது வசனத்தில் இருந்து 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நீங்க வாசிக்கும் போது அதில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். என்ன சம்பவம்? தாவீதுடைய ஜனங்களை அவருடைய மனைவிமார்களை அவருடைய பிள்ளைகளை சத்துருக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். சில ஆண் மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஆண் மக்கள் எல்லாரும் ஒரு திட்டம் பண்றாங்க. இந்த தாவீதாலதான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு. யாரால? இந்த தாவீதாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அப்படி என்று சொல்லி இவனை நாம் கல்லெறிந்து கொண்டு விடுவோம் என்று திட்டம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்குள்ளும் சில நல்லவர்கள் இருப்பார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட சில நல்ல மனிதர்கள் மூலமா தாவீதுக்கு செய்தி வருகிறது, இப்படி உங்களை செய்யலாம் என்று திட்டம் பண்ணியிருக்கிறார்கள், நீங்கள் கவனமாக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நினைவு கூர்ந்து தன்னை பலப்படுத்திக் கொண்ட. அந்த வாசி அந்த லைன் மாத்திரம் வாசி. தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எப்படிங்க திடப்படுத்தப்பட்டான்? வேத வார்த்தை மூலமா. வேத வார்த்தை மூலமா அவர் திடப்படுத்தப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி வேர்பிரித்து கொண்டு வந்தார், என்ன அற்புதங்கள் செய்தார், எகிப்தியர் நடுவில் எப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்தார், அப்படி வல்லமையான அற்புதம் செய்த தேவனை பற்றி எதுல எழுதியிருக்கு? பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. அப்பொழுது இதனுடைய பெயர் வேதாகமம் அல்ல, நியாயப்பிரமாணம், கற்பனை, இன்னொன்று சொல்லுவார் சாட்சி. இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே சேர்ந்து வேத புத்தகம் தான். கற்பனைனாலும் வேத புத்தகம் தான், நியாய பிரமாணனாலும் வேத புத்தகம் தான். விவஸ்தா தமிழ்லையா?
விவஸ்தான் தமிழ்ல விவஸ்தான் தமிழ்ல நினைக்கிறேன், தமிழ்ல இல்ல, விவஸ்தான் இந்தியில். மன்னிக்கும். இப்போ கற்பனை, நியாயப்பிரமாணம், பிரமாணம், சாட்சி. நீங்க இன்னொரு வசனம் வாசிங்க தெரியும், சங்கீதம் 19:7 வசனத்துல அது சாட்சின்னு எழுதியிருக்கும். இது எல்லாமே வேத வசனத்தை தான் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்குறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சாட்சி பேதை கூட ஞானியாக மாற்றுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்க வீட்டில் யாராவது பேதையா இருக்கலாம், படிக்க உதவியே அற்றவன் என்று இருக்கலாம், படிக்க தகுதியற்றவன் என்று சொல்லலாம். அவர்களுக்கு நீங்கள் பைபிளை படி என்று சொல்லி பாருங்கள், அவர்களை போல ஞானவான்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். தாவீதும் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் தான், படிப்பறிவை இல்லாத ஒரு மனிதன். அவனுடைய அண்ணன்மார்கள் நன்றாக படித்திருக்கிறார்கள், சேனையில் இருக்கிறார்கள், ஆர்மியில் இருக்கிறார்கள், 3 அண்ணன்மார் ஆர்மியில் இருக்கிறார்கள். ஆனால் இவர் கடைக்குட்டி. இவருக்கு படிப்பு வராததினால் ஆடு வாங்கி, கொஞ்சம் ஆடு வாங்கி நீ ஆடு மேய்க்க போடா என்று அப்பா அம்மாவும் தன்னுடைய சகோதரர்களும் அனுப்பிவிட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படி ஒரு பேதையாக இருந்த அந்த தாவீது தான் இந்த வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தாருங்க. இந்த வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு நிமிடமும் அவர் சும்மா எப்பெல்லாம் சும்மா உட்கார்ந்திருப்பாரு, அப்பெல்லாம் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த வார்த்தை எல்லாம் அவருக்குள்ள வந்து அவர் பெரிய ராஜாவாக மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்த வசனத்தை ஏன் சொன்னேன்னா, சாட்சி, சத்தியம், பிரமாணம், கற்பனை, இது எல்லாமே வேத புத்தகத்தை குறிக்கிறது என்று நான் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக அந்த வசனத்தை சொன்னேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல யாரும் பேதையா இருந்தாலும் சரி, அந்த பேதையை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்ய திட்டம் பண்ணி இருக்கிறாருங்க. நீங்க அற்பமா யாரையுமே என்னாதீங்க. பவித்திர சாஸ்திரம், பவித்திர பரிசுத்த வேதாகமத்தை அவங்களை படிக்க சொல்லுங்க, பெரிய ஆளா மாறுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாப்பா ஒரு சேர் இருந்த இடத்து உள்ள கூட அவருக்கு அந்த பிரதருக்கு சேர் இருக்கா உள்ள கால் இல்ல இருக்கு, கொஞ்சம் இல்லைங்க பிரதர், சேர் கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்ன அற்புதங்கள் செய்தார், எப்படி அற்புதங்கள் செய்தார் என்று தியானிக்க அப்போ தியானிச்சது இப்பொழுது அந்த வசனம் அவருக்கு உதவி செய்கிறதுங்க. ஹல்லேலூயா. தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஒரு அற்புதமாக விடுவித்தார், அந்த விடுதலை
அவர்களுடைய கரத்தின்று விடுவிப்பார். அல்லேலூயா என்று தனக்குள்ளே அவர் தேர்ச்சி கொள்ளப்பட்டாருங்க. அல்லேலூயா. இதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், அற்பமா எண்ணப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம், நிந்தைகள் அவமானங்கள் வரலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வேத புத்தகத்தை நீங்கள் இரவு பகலும் நீங்கள் தியானமா வாசிப்பீங்கன்னா நிச்சயமாகவே இந்த வேத புத்தகம் உங்களை கை கொடுக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேரளாவில் நான் கன்னியாகுமரியில இருக்கும்போது குறைந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 110 வயது ஆச்சு. இப்படி அந்த சாந்தி அம்மா உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிறாங்க. அந்த அம்மா உட்கார்ந்த போல உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிற ஒரு வீடியோ நான் பார்த்தேங்க. 110 வயசு ஆச்சு. நீ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. அப்ப அந்த அம்மா உயிரோடு இருந்தாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வியாதி கிடையாது. மோசைக்கு எப்படி மரிக்கும் போது கண் பார்வை குறையவில்லையோ அதே போல அவருடைய கண் பார்வை குறையாமலே இல்லைங்க. நாமெல்லாம் கண்ணாடி போடுறோம், நாமெல்லாம் கண்ணாடி போடுறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தின் நேரத்துல அந்த வேத வசனம் அவர்களை கை கொடுத்ததுங்க. அவருக்கு ஒரு விசுவாசம். இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தின அந்த பார்வோனுடைய சேனைகளை எப்படி அழிச்சு போட்டாரு? எப்படி அழிச்சு போட்டாருங்க? சமுத்திரத்துல ஒருத்தருமே மீதி ஆகல. எல்லாரையும் அழிச்சு போட்ட தேவன் அவர் ஜீவன் உள்ளவரா இருக்கிறாருங்க. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். நான் ஆராதிக்கிற என் தேவன் அவர் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ற ஒரு விசுவாசத்தோடு நான் போவேன், என்னுடைய ஜனங்களை பிடித்து கொண்டு போன சத்துருவினிடம் நான் போய் யுத்தம் பண்ணி என் ஜனங்களை நான் கொண்டு வருவேன் என்று அவர் போனாருங்க. அதே போல தேவன் தாவீதுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு இந்த வேத வசனம் மாத்திரம் இல்லை என்றால் அந்த நேரத்தில் அவர் சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்திருப்பார். எல்லாரும் கல்லெறிந்து கொண்டிருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் சோர்ந்து போயிராம இப்பவும் தைரியமா இருக்கணும்னா வேத புத்தகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொருடைய பிள்ளைகளிலும் வாழ்க்கையிலும் போராட்டம், போராட்டம், பலவீனம், பிசாசு, கிரியைகள், போராட்டங்கள், சமாதானம் இல்லை, ஒரு மனம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த வேத புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்பப்பெல்லாம் முழங்கால் படிக்கிட்டு நீங்க வாசித்து பாருங்க. உங்களுக்கு பெரிய ஒரு சமாதானம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல நடந்த சம்பவம். ஒரு சகோதரி ஒரு கம்பெனில வேலை செய்துட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனில வேற யாரோ பணம் திருடிட்டாங்க. ஆனா இந்த சகோதரி மேல பழி போட்டாங்க. மேனேஜர் அவங்கள பார்த்து, நீங்க இவ்வளவு பணம் திருடிருக்கீங்க, இனிமே நீங்க கம்பெனிக்கு வரக்கூடாது, உங்களை பற்றி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம், பணம் கொடுத்துருங்க, கம்பெனிக்கு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அந்த சகோதரி நல்ல ஜெபிக்கிற, நல்ல வேதத்தை வாசிக்கிற, நேசிக்கிற சகோதரி. வீட்டுக்காரர் வேற ஒரு கம்பெனில வேலை செய்யறார். வீட்டுக்காரர்
சின்ன ஒரு பிரச்சனை ஆனாலும் இந்த விஷயத்தை சொல்லி என்ன செய்வாங்க, இன்னும் சண்டைய அந்த சகோதரிக்கு இன்னும் கோபத்தை மூட்டத்தக்கதாக பேசுவாங்க. நீதான் திருடியாச்ச, என்ன சொல்லுவாங்க, நீதான் திருடியாச்ச, நீ வாய மூடு, கம்பெனில திருடிட்டு வந்திருக்கிறா, திருடி எவன்கிட்ட ஒன்று கொடுத்தியோ, வாய மூடு, பேசாத. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த சகோதரி ஒண்ணுமே சொல்ல முடியல, வேற வழி இல்லை. கம்பெனிலையும் வரண்டான்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. வீட்டுல வேற நிம்மதி இல்லை. சின்ன ஒரு பிரச்சனை ஆனாலே புருஷன் இப்படி சொல்ற. ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையோடு இந்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு முழங்கால் படியிட்டு தன்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து முடித்து தன்னுடைய கணவனார் போய் வேலைக்கு போன பிறகு ரூம்ல தனிமையா இருந்து அழுது அழுது செபிக்க தொடங்கிச்சிங்க. வேதத்தை வாசிக்க இரவு எப்ப டைம் கிடைக்குமோ இரவு நேரங்களில் வேதத்தை வாசிப்பாங்களாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுக்கு பிறகு ஒரு வாரம் ஆச்சு. 40 நாள் உபவாசம் போட ஆரம்பிச்சாங்க. 40 நாள் உபவாசம் போட்டு 2 மாசம் அந்த வேலைக்கு வராண்டா சொல்லி 2 மாசம் ஆகல. மறுபடி கம்பெனில இருந்து போன் வருது. கம்பெனில இருந்து போன் வருது, மேடம் மன்னிச்சிடுங்க, நீங்க பணத்தை எடுக்கலன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையா பணம் எடுக்கப்பட்டவன் பிடிப்பட்டாங்க. நீங்க நாளைக்கு கம்பெனில வேலைக்கு வரலாம். நீ 2 மாசம் நீங்க வராம இருந்த அந்த சம்பளத்தை உங்களுக்கு தந்துருவோம். உங்க பேர் அவமானப்பட்டதுக்கும் அதுக்கும் பணத்தை நாங்க தந்துருவோம். ஒரு அமௌண்ட் தரக்க வச்சிருக்கிறோம். நீங்க நாளைக்கு வேலைக்கு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இனிமையாவது கணவர் மாறுவார் என்று நினைத்தார். ஆனால் கணவனுடைய புத்தி மாறல. மறுபடியும் பிரச்சனை வரும்போது இதே சொல்லி காமிப்பார். வாயுமோடு வேதனை தாங்க முடியல. கம்பெனியில மன்னிச்சுட்டாங்க, வேலை செய்த இடத்துல மன்னிச்சுட்டாங்க, வீட்டுல மன்னிக்கலையே, என் வீட்டுக்காரர் மன்னிக்கலையே, பிள்ளைகள் வேற வளர்ந்துட்டாங்க, பிள்ளைகள் முன்பாக அசிங்கமா பேசுற, என்ன ஒன்றும் புரியலையே, அவருடைய வாயை எப்படி கட்டுவதற்கு போராடிட்டு இருக்கிறாங்க. போராட்டம், வேதனை, தனிமையா உட்கார்ந்து எப்பவுமே பைபிளோடு இருப்பாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, அவங்க ஒண்ணுமே பேசல. ஒரு மாசம் கழிச்சது, கம்பெனில ஜாயின் ஆகி 1 மாசம் கழிச்சது. இந்த புருஷனுடைய, இந்த சகோதரனுடைய புருஷனுடைய அண்ணனுடைய குடும்பத்தை அவருடைய புருஷன் ரொம்ப நேசிப்பார். அண்ணனுடைய பையனுக்கு கல்யாணம். அடுத்த வாரம், ஒரு உதாரணத்தை சொல்றேன், அடுத்த வாரம் கல்யாணம். அப்பையன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான், கொஞ்சம் வருமானத்துக்கு வேலை செய்கிறான். அப்போ 2 நாள்ல ஊருக்கு வரணும். சில கெட்ட நண்பரோடு சேர்ந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் ஆரம்ப நாட்கள் எப்ப இல்ல, வசனம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கம் வரும். பிசாசு தூக்கத்தை கொண்டு வரும். ஆனா ஏதாவது நடந்த சம்பவம் சொல்லும் போது என் கண் அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்கும். இப்பவும் கூட நான் அனுபவ சாட்சியம் அதிகமா கேட்பேன். ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் கேட்பேன். அது எனக்கு இன்னும் பலமுள்ளதா இருக்கும். மற்ற இடத்துல நான் செய்தி சொல்லும் போதும் அவங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமா இருக்குங்க. ஆனா இந்த கதைகள், இந்த நடந்த சம்பவத்தை சொல்லும் போது கூட சிலர் 3வது ஆகாயத்துக்கு போயிருக்காங்க.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கம் வருது. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? ஹல்லேலூயா. சரி, சொன்னா கவனமா இருக்கீங்க. எத்தனை பேருக்கு தூக்கம் வரல? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த அவருடைய பையன் நாளைக்கு வரணும். இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? 2 கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பெரிய சேட்டுக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க? கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, திருட ஆரம்பிச்சிட்டாங்க. திருடும் போது கைங்களமா பிடிப்பட்டாங்க. ஹல்லேலூயா கைங்களமா பிடிப்பட்டு இவருடைய அண்ணன் பையன் திருட்டு கேஸ்ல மாட்டிட்டாங்க. ஊரெல்லாம் பரவும். நான் சொல்ற புரியுதாங்க? எப்படி வருது உங்களுக்கு? யார் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க வாயை மூடுவதற்காக தேவன் அவங்களையே பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்க 2 பேரையும் தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சமாதானமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை எப்படி பேசினாங்களோ அதே கேஸ்ல மாட்ட வைப்பார். ஏன்? அவங்க வாய் மூடணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எப்பேற்பட்ட வழிகள் நடந்து சென்றாலும் சரி, இந்த வேத புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. உங்களை நிந்திக்கிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள், உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள், அவர்கள் உங்கள் காலடி வந்து விழுவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அவருடைய வீட்டுக்காரு, இந்த அம்மா எவ்வளவுதான் பேசினாலும் ஒன்னும் சொல்ல மாட்டார், வாய் ஓடிடுவார். ஹல்லேலூயா. காரணம், அண்ணன் பையன் கல்யாணமா நின்று போச்சு. திருட்டு கேஸ்ல உள்ள மாட்டிட்டு உள்ள இருக்கிறார். சொல்ல புரியுதாங்க? யாரையுமே காரணம் இல்லாமல் யாரும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது? நிந்தி கூடாது, பேசக்கூடாது. நீங்களும் கவனமா இருக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காதால் கேட்பது பொய். சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி குளிர் நேரத்துல ஒரு குளத்துல குளிச்சிட்டு இருக்கிற ஒரு விசுவாசி குளிச்சிட்டு தூரம் நின்று பார்க்கிற, கொஞ்சம் தூரம் வேப்ப குச்சி எடுத்து பல்லு விளக்கிட்டு இருக்கிற, பல்லு விளக்கிட்டு குளிக்கிறது ரெடியா இருக்கிற. வேப்ப குச்சி வெளியெடுத்து துப்பும் போது என்ன வரும்? குளிர் நேரத்துல புகை வரும். வருமாறாதா? எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க? புகை வரும். இந்த புகைய பார்த்து தூரத்துல மனுஷன் பீடி குடிக்கிறான்னு பாஸ்டர் வந்து சொல்லிட்டார். ஹல்லேலூயா. பாஸ்டர், அந்த விசுவாசி தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்னு? நான் கண்ணார பார்த்தேன் பாஸ்டர். அவர் பீடி குடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த குளத்து ஓரமா. அது சொல்ல புரியுதாங்க? பின்ன அந்த விசுவாசி விசாரிக்கும் போது, பாஸ்டர் நானா பாஸ்டர் பீடி குடிப்பேன், உங்களை பற்றி தெரியும் சகோதரா. சரி, ஏதோ தெரியாம சொல்லி இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப விசாரிக்கிறது தப்பு இல்ல, ஆனா பொய்யை நம்ப கூடாது. ஹல்லேலூயா. பொய்யை நம்பி நாம என்ன செய்யக்கூடாது? யாரையுமே நியாயம் தீர்க்க கூடாது. கேட்கிறது தப்பல்ல. உங்களை பற்றி இப்படி கேள்விப்பட்ட, என்ன அது பொய்யா உண்மையா?
கேட்கிற தப்பில்லை. ஆனா அத மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, தப்பா ஒரு எண்ணத்தோடு பேசவோ சிந்திக்கவோ நம்முடைய மனதுக்கு இடமே கொடுக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க பாதுகாக்கப்படணும். நான் நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், நிறைய அனுபவப்படல, நிறைய விசுவாச சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். கேட்டு காதல கேட்டதுனால யாரும் ஒரு வியாதி, ஒரு மனுஷன் வியாதியா இருந்தாலும் கூட என்ன பாவம் பண்ணானோ அதனால இந்த வியாதி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்லி அவங்க தண்டனைக்குள்ளாகப்பட்டு நான் பார்த்திருக்கிறேன். யாரையுமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு அருமை, நீங்களும் யாரையும் அப்படி ஞாபகம் கூடாது. அவங்க அந்த பாவம் பண்ண அதனால அப்படி ஆச்சு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தெரியணும் வியாதி வருதா, 3 காரணம் உண்டு. நான் அவங்களுக்கு சொல்லுவேன். ஒண்ணு போஜனத்தினால் வியாதி வரும், இரண்டாவது பிசாசினால் வியாதி வரும், மூன்றாவது பாவத்தினால் வியாதி வரும். 3 காரணம் உண்டு. தெரியாம நம்ம ஏதோ சொல்லிடலாமா? நம்ம சொல்லலாமா? சொல்லவே கூடாது. அவங்களுக்கு அந்த கஷ்டம் பார், இதனால்தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம். யாருமே ஞாபகம், நாம் குற்றவாளியா. நேற்று ஒரு வசனத்தை நான் வாசித்தோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36, 37 வாசிங்க. ஹல்லேலூயா. உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். உன் வார்த்தை. இன்னும் நீதிமொழிகள் 10:19 நினைக்கிறேன். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நம்முடைய வார்த்தை எல்லாம் சுருக்கமா இருக்கட்டும். யாரோட பேசினாலும் சரி சுருக்கமா பேசுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னும் பிரசங்கி 5:2 பார்க்கிறோம். அவர் வானத்துல இருக்கிறாருங்க, நாம் பூமியில இருக்கிறோம். உங்கள் வார்த்தை சுருக்கமா இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். அதிக பேச்சு பாவம் உண்டாக்கும். சபைக்கு வந்தீங்களா, ஸ்தோத்திரம்க்கா, ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கல பிரதர், நல்லா இருக்கல சிஸ்டர், ஒரே வார்த்தை கேட்டு முடிச்சிருங்க. அவங்க என்ன சமைச்சீங்க, என்ன பண்ணீங்க, இவங்க சாரி நல்லா இருக்குது, உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குது, இது எங்க வாங்குனீங்க கேட்காதுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பிரச்சனை எதுவா இருக்குதா போதகரிட சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, போயிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை நீங்க யார்கிட்டயாவது சொல்லுவீங்கன்னா அவங்க இன்னொருத்தோட சொல்லுவாங்க. நீங்க தலைவலின்னு சொல்லியிருப்பீங்க, அவங்க இன்னொருத்தோட சொல்ல அவங்களுக்கு தலையும் வலிக்குதான், காலம் வலிக்குதான், உடம்பு வலிக்குதான், என்ன சாபமோ தெரியல 3ஆவது வார்த்தை போயிடும். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா எந்த மனுஷனும் சொல்லாதுங்க. என்ன போராட்டமா, பிரச்சனை, ஜப தேவையா, உங்க ஊழியரோட வாங்க, கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, போயிட்டே இருங்க. வேற எந்த மனுஷனும் சொல்லாதுங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, வீட்டுக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. சரி, நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். தாவீதுடைய வாழ்க்கையில வேற என்ன சம்பவம் நடந்துச்சு வாசிங்க. அவருடைய வாழ்க்கை என்ன துக்கம் வந்துச்சு? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 16வது அதிகாரம் 11, 12 வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்,
அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். அதான் நீ வாசிக்கிறது தான் வாசி. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி என்று, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? தாவீது ஆடு மேய்க்க போயிருந்தார். எப்பொழுது தேவனுடைய மனுஷன் வீட்டுக்கு வருகிறார், அன்று பெரிய ஒரு பலி விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அந்த பலி விருந்துல கலந்து கொள்ளக்கூடாதபடிக்கு தன்னுடைய பெற்றோர்களும் தன்னுடைய உடன்பிறப்புகளும் சேர்ந்து எங்கு அனுப்பி வைத்தார்கள்? ஆடு மேய்ப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். ஏன்? தாவீதுக்கு தகுதி இல்லை. இந்த பலி விருந்துக்கு அவன் கலந்து கொள்வது தகுதி அல்ல. அவனுக்கு அவ்வளவு ஞானம் அல்லங்க. பெற்றோர் சொல்ல, உடன்பிறப்பு சகோதரர் எல்லாருமே அண்ணன்மார்கள் சொல்ல அனுப்பி வைக்கப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த காட்டுக்குள்ள ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போதுதான் அவருக்கு இந்த வேத பிரமாணத்தெல்லாம் படிச்சு தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் வாசித்து என்ன செய்தார்? கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடை நின்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. வீட்டுல போஜனம், வீட்டுல விருந்து, இங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. கஞ்சிக்கு எங்க ஊர்ல ஆடு மேய்க்கிறேன்னு தூக்கு பாத்திரம் சொல்லுவாங்க. தூக்கு பாத்திரத்துல கஞ்சி ஊத்தி ஊறுகாய் போட்டு கொண்டு போவாங்க. அவருக்கு அந்த மாதிரி கஞ்சி போட்டு ஊறுகாய் போட்டு அனுப்பி விட்டாச்சு. அங்க கஞ்சி குடிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு கம்பு எடுத்தார், தூக்குச்சல் அடிக்க ஆரம்பித்தார். அடிச்சு கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடைய நின்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடைய நின்றுமே. அவர் என்னை பொல்லுள்ள இடங்களில் பாருங்க, கல்லை எடுத்து தூக்கு பாத்திரத்துல அடிச்சு கொண்டு இருந்த மனுஷனுக்கு இப்ப என்ன வந்துச்சு? ராஜாவும் கூப்பிடுகிறார், இங்க தீர்க்கதரிசி வேற கூப்பிடுகிறார். அடுத்தாப்புல ஒரு ப்ரமோஷன் என்ன வருது? ராஜாவுக்கு எப்போ பிசாசு இறங்குமோ அப்போ மியூசிக் அடிப்பதற்காக தாவீதை வரவழைப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த வசந்த வாசிங்க. யார் வாசிக்கிறான்னு பார்ப்போம். 1 சாமுவேல்ல தான் எழுதியிருக்கு. வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல்ல
ரொம்ப நன்றி சிஸ்டர். வாசிங்க. 1 சாமுவேல் எத்தனாவது அதிகாரம்? 15வது அதிகாரம் 16ஆம் அதுல இராது அந்த இடத்துல தான் வரணும். கை வச்சது ஓகே ஓகே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார். ஹல்லேலூயா. ரொம்ப நன்றி சிஸ்டர். உடனே எடுத்து கொடுத்தாங்க. அதே அதிகாரத்துல தான் இருந்திருக்கு. சரி, பாத்தீங்களா? முதலாவது சாமுவேல் கூப்பிடுறாரு, இரண்டாவது யார் கூப்பிடுறா? ராஜாவே கூப்பிடுறாரு. ராஜா கிட்ட இருந்து அழைப்பு வருது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாரும் நம்மளை புறக்கணிக்கட்டுங்க, ஆனா வேத வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. குடும்பத்துல என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், என்ன தேவைகள், நெருக்கங்கள், அவமானங்கள் என்ன வந்தாலும் சரி, நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்தது கைவிட மாட்டான். மைக் அப்படியே கூட என்ன என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னவோ நடக்கட்டுங்க, நீ சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூரத்துல 99 வருஷம் நினைக்கிறேன், 99 வருஷமோ 2000 நினைக்கிறேன், பூமி அதிர்ச்சி, பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி சூரத்துல வந்துச்சு. சூரத்னா தெரியுமா? சூரத்தை கேள்விப்பட்டீங்களா? எங்க இருக்குன்னு தெரியுமா? எந்த மாநிலம் அது? பரவாயில்ல, கரெக்டா சொன்னீங்க. எந்த மாநிலம் அது? குஜராத் மாநிலம். குஜராத் மாநிலத்துல சூரத்னு ஒரு இடம் இருக்கு, நல்ல ஃபேமஸான இடம். அதுல 1999 நினைக்கிறேன், பாம்பேல இருந்தப்போ பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி. அந்த பூமி அதிர்ச்சியில பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் விழுந்துருச்சு.
நிலநடுக்கம் 2000 இல்லையா? ஓகே, ரொம்ப நன்றி. அப்போ ரிக்டர் ஸ்கேல் 7.5 வந்துச்சுனாலே பெரிய ஒரு அதிர்வு உண்டாகும், பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் விழும். ரிக்டர் ஸ்கேல் 2.3 பிரச்சனை இல்லை, லைட்டா அப்படி ஆடும், அவ்வளவுதான். 5 நான் சொன்ன 7 சொன்னேன். நான் சொன்ன 7 நீ கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களே. ஹல்லேலூயா. நான் சென்னையில இருக்கும்போது ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது சாம் பாஸ்டர் இருந்து, உங்க பாஸ்டர் இருந்தாலும் ஞாபகம் இருக்குமேன்னு தெரியல. சூரத்தில் உள்ள சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். அப்போ நாங்க போய் சில பாஸ்டர்மார் என்ன செஞ்சிருக்காங்கன்னு உதவி பண்ணதற்காக போனாங்க. டிபிஎஸ் சபை சார்ந்த சில பாஸ்டர்மார். அப்போ அதுல ஒரு குடும்பத்தார் சாட்சி சொல்றாங்க, எல்லாம் ஆடுது பாஸ்டர், நீ எப்படி பாதுகாக்கப்பட்டீங்க? நாங்க அப்போ குடும்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். குடும்ப ஜெபம் பண்ணி முடிச்சதும் நாங்க வெளியில ஓடலான்னு பார்த்தா எங்க வீடு அப்படி எங்களை இப்படி தள்ளுது, அப்படி தள்ளுது, போக முடியல. நாங்க முழங்கால் படிக்கிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சோம். ஹல்லேலூயா. முழங்கால் படிக்கிட்டு பாட்டு பாடணும் பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படி அமைதலா இருந்துச்சு. நாங்க ஒரே ஓட்டம் வெளியில வந்தோம், பாதுகாக்கப்பட்டோம், வீடு விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரும்பலூர்ல நாங்க இருக்கும்போது பூமி அது 3ஆம் மாடியில் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. 3ஆம் மாடியில் இருக்கிறோம். அது நினைச்ச சிரிப்பாவும் இருக்கும், பயமாவும் இருக்கும். அந்த ஸ்டோரி நீங்க நினைச்சீங்கன்னா, அப்போ பூமி அப்படி பில்டிங் அப்படி ஆடுது. நாங்க உணர்றோம், ஐயோ பூமி அதிர்ச்சி தான் வந்துருச்சு. அப்படி நினைச்சு நாங்க பைபிள் படிச்சு அப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடுறோம். அந்த ஸ்கிரீன் கட்டன்ஸ் ஸ்கிரீன் உள்ள டோர் ஸ்கிரீன் அதை பிடிச்சு ஒருத்தர் எடுத்துட்டு ஓடிட்டார். எல்லாரும் ஆளோடு சேர்ந்து ஓடிட்டார். எங்க ஓடுற 2ஆவது ஃப்ளோர்ல வந்து கீழே இறங்க முடியல, அவ்வளவு கூட்டம் நெருக்கடி. எல்லாரும் 2ஆவது மாடில நிறைய குதிக்கி செஞ்சுட்டாங்க. 2ஆவது மாடியில இருந்து குதிச்சுட்டாங்க, குதிச்சுட்டாங்க. நாங்களும் இந்த வழியா தான் ஓடணும். என்ன செய்ய, பின்ன லாஸ்ட்ல ஒண்ணுமே ஆகல, அப்படி இருக்கு பில்டிங். எல்லாரும் கீழே வந்துட்டோம். இந்திக்கார பசங்க, நாங்களாட்டு பசங்களை காணுமே. மேலே யாரு பார்த்தா அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏன் வரலன்னு கேட்கும் போது, இதெல்லாம் எங்க ஊர்ல அடிக்கடி வரும், எங்களுக்கு தெரியும், ஒண்ணும் ஆகாதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாகாலாந்துல அடிக்கடி இந்த மாதிரி பூமி அதிர்ச்சி வருமா, ஆனா அவங்களுக்கு ஒரு பயமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாமும் என்ன சொல்லணும்னா, நாம என்ன செய்யணும், என்ன வந்தாலும் சரிங்க, கர்த்தருடைய அனுமதி இல்லாம நம்முடைய தலையில் உள்ள ஒரு முடிவோடு கீழே விடாது. பயமே படாதுங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் துக்கத்தில் அழிந்து போயிருப்பாங்க. எத்தனையோ பேர் சாட்சி சொல்ல முடியும். இந்த வேத புத்தகத்தை வாசித்தேன் சொல்றோம், இன்று வாசித்துட்டு வந்தேன் சொல்றோம். கரங்களை வைத்துக்க பார்ப்போம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒண்ணு இல்லையா பெரியவங்க? காலையில வீட்டுல இருந்து வரும்போது வாசித்துட்டு வந்தேன். 1 2 வாசித்தீங்களா? நீ வாசித்தீங்களா? ஜெபம் பண்ணீங்க, வேதத்தை வாசித்தீங்களா? அதான் கேட்டேன். வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். நாங்க காலைல நான் 3:30 எந்திரிச்சிருவேங்க. டெய்லி கர்த்தருடைய கிருபை நான் 3:30 எந்திரிச்சிருவோம். என் மனைவி கரெக்டா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, 4 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சிருவேன். என்ன எனக்கு கொடுங்க அப்படின்பா. 5 நிமிஷம் 4 மணி பராவரு கரெக்டா வந்து உட்கார்ந்து பாட்டு பாடுவாங்க.
ஜெபம் நடக்கும். இப்போ நாங்க ஜெபம் பண்றோம், அதை நாங்க கடைபிடிக்கிறோம். 6 வரை நாங்க மொத்தம் 6 வரை லைவ்ல போடுறோம், யூடியூப்ல லைவ்ல போடுறோம். இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஆரம்பத்தில் 2 பேர் 3 பேர் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ 10 பேர் 12 பேர் வேற வர்றாங்க. 12 பேர் உட்கார்ந்து ஒரு சபை ஆரம்பிச்ச மாதிரி ஆச்சா இல்லையா? ஹல்லேலூயா. லாஸ்ட்ல முடியும் போது பார்த்தா 40-50 பேர்கிட்ட வந்து போயிருக்காங்க. நேத்து உள்ள யூடியூப்ல பார்த்தா 125 பேர் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது பெரிய காரியம் கிடையாது. எனக்கு தேவை, நான் செபிக்கணும், வேதம் வாசிக்கணும், காலையிலே எழுப்பி செய்யணும். நான் செய்ய வேண்டிய கடமை நான் செய்யறோம். ஆனால் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யூடியூப்ல எனக்கு போடணும்னு ஒரு ஆவியான ஏவுது. முன்னாடியே நான் போட்டுட்டு இருக்கிறேன். யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருக்காங்க. இன்னைக்கு 2 பேர் அதுல வந்து praise the Lord, ஆமென் கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. 2 பேரும் வந்து அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுனால கொடுக்குறாங்க. நான் சொல்ல புரியுதாங்க? 2 பேரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, காலையில ஒரு பெண் வந்து காலையில 4 மணிக்குள்ள எழுப்பி படிங்க. ஸ்திரீயானவள், புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்யறாங்க? வீட்டை கட்டுகிறார். வீட்டை கட்டின எப்படி கட்ட முடியும்? வேத வசனத்தின் மூலமா தான் கட்ட முடியும். ஹல்லேலூயா. காலையிலே எழும்பணும். வேலைக்கு போறீங்களா? ஓகே. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகலையா? 4 மணிக்கு எழும்பணும். எழும்பி நீங்க துதிக்கணும், பாட்டு பாடணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் 4 மணில இருந்து 4:30 வரை பாட்டு பாடும். பின்ன ஒரு சங்கீதம் லைனா வாசித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 120வது சங்கீதத்தை நாங்க தியானிச்சோம். வாசித்து அதுல ஒரு வசனத்தை தியானிச்சு ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கொடுப்பேன். பின்ன 1/2 மணி நேரம் ஜெபம். தேசத்திற்காக, சுகவீனமா இருக்கிறவங்களுக்காக, சமாதானம் இன்மையா இருக்கிறவங்களுக்காக, போக்குவரத்து பிரயாணத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. குறைந்தது 1 மணி நேரமா அதிகாலையில் எழும்புங்க. ஏசாயா 55:6 என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? கர்த்தரை கண்டடைத்தக்க நேரத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீதிமொழி 8:17 வாசிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய முக தரிசனத்தை காட்டுவதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்திருக்கிறாருங்க. பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் பார்க்கணும்னா ஒரு டைம் கொடுத்திருப்பாங்க இல்லையா? இப்ப நீங்க ஒரு எம்எல்ஏ பார்க்க போறீங்க, ஒரு எம்பிஏ பார்க்க போறீங்க, பஞ்சாயத்து தலைவரை பார்க்க போறீங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க பிஏ என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு 10 மணிக்கு வாங்க, நீங்க அவரை பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எத்தனை மணிக்கு போவீங்க? ஹல்லேலூயா. 10 மணிக்கு வாங்க அப்படின்னா நாம் எத்தனை மணிக்கு போவோம்? 9 மணிக்கு போயிடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்க ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணுமா? கண்டடையத்தக்க சமயம் எது? அதிகாலை. அதை வேதம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி நல்ல வார்த்தை சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யுமா? இந்த வார்த்தைகளை ஜோடிக்குமா. வார்த்தைகள் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது என்று சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனம் உண்மைங்க, சத்தியம். தேவனை பார்க்கணுமா?
அதிகாலையில் ஜெபித்து பாருங்க, அதிகாலை ஜெபம் பண்ணி பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்பதான் நீங்க அவரை பார்க்க முடியும். பேதுரு இரவு முழுவதும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். நான்காம் சாமம் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைங்க? விசுவாசிங்க சொல்லுங்க. நான்காம் சாமம்னா எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரை? காலையில 3 மணி முதல் காலை 6 மணி வரை. ஹல்லேலூயா. அதான் நான்காம் சாமம். அந்த நான்காம் சாம நேரத்தில் இயேசு கடலில் நடந்து வருகிறார். அப்பொழுது பேதுரு பார்க்கிறார். மீன் பிடித்துக் கொண்டு இருக்கும் போது, என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டுடைய அதிசயமான கிரியைகளை பெற்றுக் கொள்ளணும்னா, அனுபவிக்கணும்னா, அவரை நீங்க கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடணுங்க. ஹல்லேலூயா. ஏனோ தானோ நம்ம போவோம், கண்ணை மூடிட்டு செபிப்போம், அப்படி அல்ல. தேவனை கனம் பண்ண படிங்க. ஒரு குடும்ப ஜெபம் பண்றீங்களா, பர்டிகுலர் நேரம் பிக்ஸ் பண்ணுங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு முன்பதாகவே ஆவியானவர் அங்க வந்திருப்பார், நீங்க உணர்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9 மணிக்கு குடும்ப ஜெபமா 9 மணிக்கு செய்யுங்க. இன்னைக்கு நம்ம நாளைக்கு லேட்டா பண்ணுவோம். இன்னைக்கு 9 மணி பண்ணியாச்சு, நாளைக்கு அப்பதான் வெளியில போயிட்டு வந்திருப்போம், அப்பதான் சமையல் பண்ணணும். எக்கார்ந்து கொண்டோம் அந்த சமயத்தை சேஞ்ச் பண்ண. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றோம், நான் செய்யறத நான் சொல்றேன். ஹல்லேலூயா. என் மனைவி சாட்சி கூட இருக்கிற பொய் சொல்லல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க 9 மணிக்கு குடும்ப ஜெபம் பண்ணோம்னா, நான் ஒருவேளை வெளியில போயிட்டேன்னா போன்ல கால் பண்ணிடுவேன், மனைவி கால் பண்ணிடுவோம். கால் பண்ணி 9 மணிக்கு நான் ஒரு வேலை பிரயாணத்துல இருந்தாலும் நான் ஓடிட்டு நானும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, குடும்ப ஜெபத்தை கண்டினியூ பண்ணுங்க. அந்த டைம்ல பண்ணுங்க, அதுதான் ஆசீர்வாதம். சில நேரங்களில் போன வாரத்துல இடைக்கு நேரத்தோட டிஸ்டர்பன்ஸ், அப்பதான் சமையல் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேற்று சனிக்கிழமை சாயந்தரம் ஜெபம் வச்சிருந்தோம், யாரும் இல்லை, நாங்க பண்றோம். ஹல்லேலூயா. பண்ண வேண்டிய கர்த்தரிகளை போசிக்கிறா பாத்தீங்களா, அதுக்கு ஆண்டவருக்கு உண்மையா இருக்காண்டாமா? ஹல்லேலூயா. நீங்க போசிக்கிறது அப்பா போசிக்கிற அவருக்கு நாங்க உண்மையா இருக்காண்டாமா? காலையில சாயந்தரம் ஜெபம் போனோம் 8 மணி வரை. ஆனா ஒரு சமையலுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. இருந்தாலும் அது அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டோமா, உடனே வந்துட்டாங்க மனைவி. அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் கரெக்டா ஜெபம் பண்றோம் 9 மணிக்கு. கர்த்தரைகளை நடத்துறாருங்க. நாங்க நினைக்கிறதுக்கு மேல கர்த்தரை நடத்துறாருங்க. உங்களை நடத்த மாட்டாரா? நாங்க ஆராதிக்கிற தெய்வம் தானே நீங்களும் ஆராதிக்கிறீங்க, இல்ல நீங்க வேற தெய்வத்தை ஆராதிக்கிறீங்களா? சொல்லுங்க பாஸ்டர். நாங்க வணங்குற தெய்வம் வேற பாஸ்டர் அப்படிங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஐயோ 2-3 பேர் இருக்கிறாங்க போல இருக்கு. சோத்ரம். ஹல்லேலூயா. பாஸ்டர் நீங்க வணங்குற தெய்வத்தை நாங்க வணங்கல பாஸ்டர், நாங்க வணங்குற தெய்வம் வேற பாஸ்டர், அவங்களை கண்டறியத்தக்க சமயம் வேற பாஸ்டர், நாங்க பைபிள் வச்சிருக்கிற பைபிள் வேற பாஸ்டர் அப்படிங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொன்னு இருக்குது. சரி, ஹல்லேலூயா. பாஸ்டர் நீங்க வச்சிருக்க பைபிள நீங்க வணங்குற தெய்வமோ நாங்களும் அதேதான் பாஸ்டர் சொல்றவங்க அல்லேலூயா. நீங்க செய்யுங்க. எத்தனையோ பேருடைய சாட்சி நாங்க கேட்டிருக்கிறோங்க. அந்த டைம்ல குடும்ப ஜெபத்தை டைம்ல பண்ணுங்க. டைம் அதான் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 31வது நினைக்கிறேன்.
30-31 நினைக்கிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல அந்த பின் பாகத்துல எழுதியிருக்கும் பாருங்க. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். தேவன் அந்த டைம்ல ஏதோ தானோ ஒரு பெரிய முதல்ல ஒரு எம்பியை பார்க்கணும்னா நம்ம எத்தனை மணிக்கு போறோங்க? அவர் சொன்ன டைம் போறோமா போகலையா? அப்ப நமக்கு நியமித்திருக்கு டைம். சண்டை நியமித்திருக்கு. குடும்ப ஜெபம் ஒரு நியமிக்கணும். குடும்ப ஜெபம் டைம். எங்க குடும்பத்துல இத்தனை டைம் நியமித்திருக்கோங்கிறவங்க சொல்லுங்க, கரங்க வைத்துங்க. யார் யார் வீட்டுல டைம் நியமித்திருக்கீங்க? டைம் நியமித்திருக்கிறவங்க கரங்க வைத்துங்க. சாந்தி அம்மா தான், ஒரே ஒரு அம்மா தான் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எந்த டைம் அம்மா? 4:30 அதிகாலை குடும்ப ஜெபம். ஒண்டி நைட்டு ஒரு ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம். ஹல்லேலூயா. ஒத்தில இருந்தாலும் கூட பையனை கால் பண்ணி அவனை கான்டாக்ட்ல வைக்கணும் குடும்ப ஜெபத்துல. சரியா? நைட் நேரத்தில் ஒரு 9 மணிக்காவது 8:30க்காவது அவன் தூங்குவதற்கு முன்பதாக உங்களுக்கு நேரத்தை பார்த்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எப்போ உங்களுடைய வேலைகள் எல்லாம் முடியும், எப்போ நீங்க தூங்குவீங்க, அதெல்லாம் டைம் எல்லாம் அதுக்கு தகுந்தபடி நீங்க டைம் பிக்ஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு அதே டைம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாருங்க. நாம அப்படி செய்யறது இல்லை. இன்று 6 மணி ஜெபம் பண்றோமா, நாளைக்கு 7 மணி பண்ணோம். அப்படி ஒரு கணக்கீனம் பண்றோம். தேவனுக்கு ஒரு இந்த முஸ்லிம் காரங்களை பாருங்க, இந்த டைம்ல 3 முறை தொழுகை 4 முறை தொழுகை பண்றாங்க நினைக்கிறேன். அவங்க பண்ற கணம் நம்ம பண்றோமாங்க? அந்த நேரத்துல அவங்க எங்க இருந்தாலும் சரி, ட்ரெயின்ல யாத்திரை பண்ணாலும் சரி, தின்ன துண்டு போடுவாங்க, அப்படியே முளகப்பம் பண்ணிட்டுருவாங்க, வெக்கப்பட மாட்டாங்க. நாம செய்யறோமா? நாம் சொல்றோம், என்ன சொல்றோம்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் சொல்றேங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள சொல்றோம். அவர் பாப்பரா பார்க்க மாட்டாராங்க, பாப்பரா பார்க்க மாட்டாரா? நாம் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ளவர் தானே, ஆனால் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? நீ என்ன கனம் பண்றியா கனம் பண்ற கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஜாக்கிரதையா இருங்க. ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தோடு சொல்லுங்க. கருமையான தேவனுடைய பிள்ளையே, தீர்மானம் நீங்க இப்படி ஆண்டவர் கனம் பண்ணுவீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாருங்க. எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் நாம் தலை குனிந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரை கனம் பண்ணபடினால்தான் அவரை உயர்த்தினார். அவருக்கு ஒரு டைம் வந்து, நீ அந்த சங்கீதத்தில் வாசிக்கும் சங்கீதம் 55 நினைக்கிறேன், 55:22 நினைக்கிறேன், 55:22 55:17 வசனமோ, அந்தி சந்தி மத்தியான வேரங்களில் எத்தனை 17 22:17 அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் 55:17 இல்ல 55:17 மத்தியான வேளைகளிலும். பாத்தீங்களா? தாவீதுக்கு ஒரு சமயம், அந்த நேரத்தை, அந்த காலத்துல ஒரு நேரம், இப்போ நமக்கு நேரம் வித்தியாசமா இருக்கு. டைம் எழுதல, அந்த டைம் கரெக்டா சொல்றாரு. 3 முறை, ஒரு நாளைக்கு 3 முறை. அதே போல தானியில 3 முறை செவிக்கிறவங்க, தானியில அதே போலதான். அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் டைம் பிக்ஸ் பண்ணி செவிக்கிறவங்க பழைய பாட்டு பரிசுத்தவாங்க. நான் புதிய பாட்டு பரிசுத்தவாங்க. பழைய பாட்டு பரிசுத்தவானுடைய மகிமையை விட புதிய பாட்டு பரிசுத்தவானுடைய மகிமை பெரிதா இருக்குமா? அப்படி நம்மளுடைய பிரதிஷ்டை எவ்வளவு பெரிதா இருக்கணும்? நாம் செய்யறது இல்லையே. தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார்? கருமையான தேவனுடைய பிள்ளையே, செய்யுங்க.
சோதனைகள் வரட்டும், போராட்டம் வரட்டும், கொஞ்ச காலம் தாங்க. கர்த்தர் சீக்கிரமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சீக்கிரமா கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவரை நாம் கனம் பண்ணும்போது நம்மளை ஒருபோதும் அவர் தள்ளிவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, அதுக்கு பிறகு தியானிக்கும் போது சவுலுடைய தாவீதுடைய வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் வந்துச்சு பார்க்கும்போது வாசிப்போம். 2 சாமுவேல் 18வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 2 சாமுவேல் தாவீதுடைய வாழ்க்கையில வந்த சோதனைகள். 18வது அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்க. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க கடமையுள்ளவனாயிருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறவாய் இருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேனே ஆகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவனானே, நீரும் எனக்கு விரோதமாய் இருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி இதுல நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்னா, தன்னுடைய மகனே தன்னுடைய உயிரை வாங்குவதற்காக தேடுகிறார். தன்னுடைய மகனே தன்னுடைய உயிரை வாங்குவதற்காக தேடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும் பாருங்க, எவ்வளோ ஒரு மனபாரமா இருக்கும். கடைசி காலத்துல பிள்ளைகள் அரவணைக்கும் அப்படி என்று நினைத்து வளர்த்த பிள்ளை தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகு என்ன செய்து தன்னுடைய தகப்பனுடைய உயிரே வாங்குவதற்காக அவன் வேட்டைக்காரனாக காடுகளில் தகப்பனுடைய உயிரை வேட்டையாடும்படி ஓடுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான செய்திங்க. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்கும் போது தாவீதுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, என்னுடைய மகனே எனக்கு விரோதமா ஆப்பு வைக்கிறானே, என்னுடைய மகனே எனக்கு விரோதமான கொல்ல பார்க்கிறானே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை சொந்தங்கள் பந்தங்கள் நீங்கள் நேசித்தவர்கள் உங்களுக்கு தீமை செய்யலாம். நான் என் சொந்த சகோதரன் என்று நான் நினைத்தேன். எவ்வளவோ நான் அவனுக்கு ஆலோசனை கொடுத்த, எவ்வளவு ஹெல்ப் பண்ணி இருக்கிறேன். சொந்த சகோதரி என்று ஹெல்ப் பண்ணி இருக்கிறேன். சொந்த மாமா பிள்ளை என்று ஹெல்ப் பண்ணி இருக்கிறேன். என்னுடைய சித்தப்பா பிள்ளை ஹெல்ப் பண்ணி இருக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு விரோதியாக இருக்கிறார்கள். நமக்கு எவ்வளவு வேதனை இருக்குங்க. நான் சொல்ல புரியுதாங்க? நீ ஹெல்ப் பண்ணிருக்கலாம், உதவி பண்ணிருக்கலாம், ஏதாவது நன்மை செய்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு விரோதமாக பேசும்போது அந்த வார்த்தை உங்கள் காதுகளில் வருமானால் நீ எவ்வளவு வேதனை அடைவீர்கள்? நான் சொல்ல புரியுதாங்க? எவ்வளவு வேதனை அடைவீர்கள்? ஆனாங்க சொந்த பிள்ளையே
தன்னுடைய உயிரை வாங்கும் போது எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தாவீது ராஜா ஏன் சோர்ந்து போகல? வேத வசனத்தை வாசித்து. அவருக்கு என்ன சம்பவம்? வேதத்துல என்ன வசந்த வாசித்திருப்பார்? அவர் என்ன வசந்த வாசித்து தைரியப்பட்டிருப்பார்? சொல்லுங்க பாப்போம். யாரு கேட்கல? அது இயேசுடைய காலத்துல எல்லாம் பழைய ஏற்பாட்டுல பிரமாணம், நியாயப்பிரமாணம், சாட்சிகள் அப்படிப்பட்ட விவஸ்தா தான் எழுதி வைக்கப்பட்டதுதான் அவர் வாசித்திருக்கிறார். புதிய ஏற்பாடுலாம் அவர் வாசித்தது கிடையாது. இப்பதான் வந்திருக்கு புதிய ஏற்பாடு. அப்ப எந்த சம்பவத்தை அவர் நினைச்சிருப்பார்? யோசேப்பை நினைச்சிருப்பார் இல்லையா? யோசேப்பை பற்றி எழுதியிருக்கோம். பூர்வ பிதாக்களுடைய சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களே என்ன பண்ணாங்க? குழியில போட்டாங்க. அது மாத்திரமல்ல, என்ன பண்ணாங்க? வெற்றி போட்டாங்க. என்ன சொல்றாங்க? செத்து போயிட்டான்னு பொய் சொல்றாங்க. இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நமக்கு அந்த வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. யாரும் சோர்ந்து போக கூடாது. யாரும் என்ன நேசிக்கலையே, நான் நன்மை செய்தேன், இப்ப எனக்கு விரோதமா பேசுறாங்க, யாரும் செய்யட்டும். நீங்க முடிஞ்ச நன்மை செய்திருக்கீங்க, உங்களுக்கு அதை கேட்ட பிரதிபலம் அவங்க கொடுப்பான்னு நினைக்க கூடாது. நான் சொல்ல புரியுதா? ஒன்று நீங்க செய்யணும், நன்மை செய்த நன்மை செஞ்சுட்டே இருக்கணும், சோர்ந்தே போக கூடாது. ஆனா நான் சாம் பாஸ்டருக்கு ஒரு நன்மை செய்தேன்னா சாம் பாஸ்டர் எனக்கு செய்வார் என்று நான் செய்யக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிறேங்க. நான் சொல்ல புரியுதா? இதை நீ புரிஞ்சு செய்வீங்கன்னா நீ சோர்ந்து போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. நான் சாம் பாஸ்டருக்கு ஒரு நன்மை செய்யறேன்னா எனக்கு அதுக்கு பதில் எங்க இருந்து வரும்? மேல இருந்து வராங்க. ஹல்லேலூயா. அப்படி நினைச்சு நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யுங்க, நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. அப்போ சாம் பாஸ்டருக்கு நான் இவ்வளவு உதவி பண்ணேன், அவன் என்ன கூப்பிடலையே, அவன் என்ன நேசிக்கலையே, அவன் என்ன போட்டலையே, பேசலையே, அப்படி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு வேதனையே வராது. நான் யாருக்கு செய்தேன்? கர்த்தருக்கு செய்தேன். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீங்க எதை செய்தாலும் அந்த வசனத்தை வாசிங்க. கலத்தையில வாசிக்கிறோம், நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க. அவ்வளவுதான். சாம் பாஸ்டருக்கென்று செய்யாதீங்க, உங்க சகோதரிக்கென்று செய்யாதீங்க, உங்க பிள்ளைக்கென்று செய்யாதீங்க. பிள்ளைனாலும் சரி, பிள்ளை நினைக்காதீங்க, உங்க பிள்ளைக்குன்னு செய்யாதுங்க, கர்த்தருக்குன்னு செய்து பாருங்க. ஏன்னா பிள்ளையோட நாட்களை எட்டி உதைக்கிற நாட்கள் வந்துருச்சு. பிள்ளைகளோட எட்டி உதைச்சு வெளியே போடா, வெளியே போடு, தாய் தகப்பன்னு பேச வேண்டிய நாட்கள் வந்துருச்சு. அந்த பிள்ளை, ஐயோ நான் பிள்ளை இப்படி வளர்த்தேனே, ஐயோ பிள்ளைய கீழே இறக்கூடா வளர்த்தேனே. எல்லா வீடுகளையும் கருப்பு காப்பி கொடுப்பாங்க, என் மகனுக்கு வெள்ளை காப்பி பால் ஊத்திதான் கொடுத்தேன், வளர்த்தேன். வேதனைப்பட வேண்டிய அவசியம் வராது. நான் சொல்ல புரியுதாங்க? கர்த்தருக்கென்று செய்வீங்கன்னா அந்த பிள்ளை உங்களை கனம் பண்ணும். ஹல்லேலூயா. என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை, மற்ற பிள்ளையோட என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. அப்படி அல்ல. நீ கர்த்தருக்கு உங்க பிள்ளையை நேசித்தாலும் உங்க குடும்பத்தில் உள்ள யாரை நேசித்தாலும் வசனம் கிடைச்சதா? எதை செய்தாலும் அதை வசனத்தை சொல்லி வாசிங்கம்மா. கொலோசியர் 3வது அதிகாரம் 24வது வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல், நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமா செய்யுங்கள்.
மனுஷருக்கு நீங்க செய்வீங்கன்னா நீங்க சோர்ந்து போயிருவீங்க. ஐயோ அந்த மனுஷருக்கு அப்படி செய்தேனே, இப்படி பேசிட்டாங்களே, என்ன அசிங்கப்படுத்திட்டாங்களே, என்ன அவமானப்படுத்திட்டாங்களே, என் புருஷனுக்கு நான் எவ்வளவோ நேசித்தேன், இந்த புருஷன் இப்படி பட்டாரு. நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே வராதுங்க, அவசியம் வராது. ஏன்? நீங்க கர்த்தருக்கென்று செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கென்று செய்கிறபடியால் நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறது இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த மனுஷருக்கு முன்பாக நீங்கள் தலை குனிந்து போனீங்களோ, உங்களை யார் அவமானப்படுத்தினார்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புது குடும்பம் வந்திருக்காங்க நினைக்கிறேன், புதுசா வந்திருக்கீங்க. என்ன பிரதர், கரங்களை தட்டி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கரங்களை தேவனை நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். கர்த்தர் உங்களை இன்று கொண்டு வந்திருக்கிறார். அவங்க மனைவி 2 பிள்ளைகளோட வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கென்று எதை செய்தாலும், கர்த்தருக்கென்று செய்யும்போது, கடவுளுக்கென்று செய்யும்போது அவர் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். பிரச்சனையா, பிசாசு போராட்டமா, வியாதியா, எது வேணாலும் சரிங்க, அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீது யோசேப்புடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்தார். தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருந்தது. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது அவர் அழிந்து போகலைங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு முறை ஒரு குடும்பத்துல பெரிய போராட்டம், பெரிய கஷ்டம், சாப்பிட வழி இல்லை, என்ன செய்வது புரியல. இந்த கொரோனா நேரத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, கடன் வாங்கி வீடு கட்டியாச்சு, வேற வழி இல்லை. எந்த இடத்துல வேலை செய்தார் அந்த வேலையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டார். கம்பெனியில் வேலை இல்லை, கடன் கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, தானும் சாப்பிட முடியல. செத்துலான்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எரணியல் என்ற ஒரு ஸ்டேஷன் இருக்கு. நாகர்கோயில் இருந்து நீங்கள் மார்த்தாண்டம் போற அந்த வழியில ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷன் பேர் தான் எரணியல். அந்த எரணியல் ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் எப்பவோ வாசித்த தேவனுடைய வார்த்தை அவருக்கு வெளிவருது, காதுகளை கேட்கிறது. மகனே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மகனே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த இடத்தை விட்டு போ, உன் வீட்டுக்கு போ, நாளை உன் வேலை உன்னை தேடி வரும்னு சொன்னாருங்க. ஹல்லேலூயா. அவங்க அந்த ஸ்டேஷன் மறிக்க வந்த அந்த இடத்துல இருந்து உடனே கிளம்பி வெளியே வந்தாங்க. ஒரு தேவனுடைய போதகர் பாஸ்டர் தென்பட்டாங்க. என்னங்க நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க, என்ன விஷயங்க, என்ன ஆச்சு? பாஸ்டர், கொரோனா நேரத்துல வேலைகள் இல்லையா, ஒண்ணு அவங்க ஓப்பனா சொல்லல, சாகருக்கு வந்தோன்னு சொல்லல, வேலையே இல்லை பாஸ்டர், சும்மா அப்படியே வந்தோம் அப்படி சொன்னாங்க. அந்த போதகருக்கு ஆவியானவர் உள்ள பேச ஆரம்பிச்சார். நீங்க வீட்டுக்கு போங்க, கர்த்தர் உங்களுக்கு வேலை கொடுத்துட்டாருங்க, நாளைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க. ஹல்லேலூயா. நைட்டு வீட்டுக்கு போக ஆபீஸ்ல இருந்து போன் வருது, நாளைக்கு நீங்க வேலைக்கு வரணும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க,
கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷம்